Hi guys, welcome to Play with SQL channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா SQL கமெண்ட்ஸ். நம்ம முன்னாடியே எப்படி Postgres சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறது, அதை வந்து pgAdmin கூட சேர்த்து கனெக்ட் பண்ணி அப்புறம் dbeaver-ஓட சேர்த்து கனெக்ட் பண்ணி நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம இனிமேல் எப்படி நம்ம கொரி ரைட் பண்ணுறது, கொரி ரைட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம கொரி ரைட் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்க போகிறேன். அதாவது எஸ்கியூஎல்ல இருக்கிற சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பற்றி இன்றைக்கி ஒரு அப்படியே சும்மா மேலாப்பில் சொல்ல போகிறேன். நம்ம இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த செஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது டிடிஎல் டிஎம்எல் டிசிஎல் டிசிஎல் டிக்யூஎல் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். ஒரு செஷன் இது பண்ணுறப்ப உங்களுக்கு இது கிளியர் கட்டாக புரிய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் செஷன் போகும்போது இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போது டிடிஎல்னா என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ணுறது, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டானா என்னது, நம்ம என்ன டேட்டாவை நம்ம டேபிளில் வச்சுருக்கோமோ அதுதான் டேட்டா. அந்த டேட்டாவை டிஃபைன் பண்ணுறது தான் டிடிஎல்னு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் கிரியேட், ஆல்டர், ட்ரங்கேட். இதெல்லாம் என்னென்னா ஒரு டேட்டாவை டிஃபைன் பண்ணுறது. இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். டேட்டாவை டிஃபைன் பண்ணுறது. அடுத்து டிஎம்எல்னால் என்ன அப்படின்னா டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறது. மேனிப்புலேஷன் மீன்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, நம்ம கையாளுதல் இந்த மாதிரி சொல்கிறது. டேட்டாவை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது. இப்போது டிடிஎல்னால் டேட்டாவை டிஃபைன் பண்ணுவோம். ஆனால் டிஎம்எல்ன்றது நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். இன்சர்ட், அப்டேட், டெலிட் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம்னா டேட்டா இன்சர்ட் ஆகி ஒரு ரோவோ மல்டிபிள் ரோஸ் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். அப்டேட் பண்ணணும்னா டேட்டாவை ஏதாவது ஒரு சம்திங் சிவான்னு இருக்கிற நேம் வந்து நான் ரஞ்சன் மாற்றுவேன், ரஞ்சன் இருக்கிறது இது மாற்றுவேன், நான் என்ன டேட் ஆஃப் பர்த் மாற்றுவேன், என்ன வேணாலும் மாற்றுவேன். அது அப்டேட். டெலீட் தான் அந்த ரெக்கார்டே டெலீட் பண்ணுறது. ஓகே, அடுத்து டிசிஎல்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அந்த டேட்டாவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, கிராண்ட், ரிவோக். கிராண்ட்னா என்னென்னா இந்த டேட்டாவை சிவா பார்க்கலாம், இல்லை ரஞ்சன் பார்க்கலாம், இல்லை கரண் பார்க்கலாம், இல்லை இவங்க பார்க்கக்கூடாது, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒரு டேட்டா வந்து எல்லாரும் பார்த்துட முடியாது. ஒரு சீனியரில் ஒரு ரிசோர்ஸில் இருக்கிறவங்க, ஒரு சீனியர் பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த டேஷ்போர்டில் டேட்டாவை நிறைய டேட்டா அந்த டேட்டாவெலாம் காமிப்போம். அதே அவங்களுக்கு கீழே இருக்கிற பொசிஷனில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த எல்லா டேட்டாவுமே பார்க்குற ஆக்சஸ் வந்து கொடுக்க மாட்டோம். அதுதான் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், கிராண்ட் அண்ட் ரிவோக். இது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகே, டிசிஎல் என்னன்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல்னா என்ன அப்படின்னா, இப்போது டேட்டா பேஸில் வந்து நம்ம ஒரு இன்சர்ட்டோ ஒரு அப்டேட் ஏதோ சம்திங் அடிக்கிறோம். அடித்து முடிச்சுட்டு அடிக்கும்போது ரோல் பேக், சேவ் பாயிண்ட் அண்ட் இதில் கமிட் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிவிட்டு கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரோல் பேக் பண்ண முடியாது. ரோல் பேக்னா என்னென்னா நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணமோ திருப்பி அதே இடத்துட்டே போய் நிற்கிறது. நான் வந்து தெரியாமல் ஒரு 2 ரெக்கார்டு அப்டேட் பண்ணிட்டேன், அதில் வந்து சிவான்னு இருந்ததுக்கு பதிலாக நான் ரஞ்சன்னு மாற்றிட்டேன், எனக்கு சிவா தான் வேணும், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மளோட ரெக்கார்ட் அப்டேட் பண்ண ரெக்கார்டை திருப்பி நம்மளால் ரோல் பேக் பண்ணிக்க முடியும். அன்டில் அதர்வைஸ் நம்ம கம்மிட் பண்ணாத வரைக்கும். கம்மிட் பண்ணிட்டோம்னா நம்மளால் ரோல் பேக் பண்ண முடியாது. ஸோ அந்த ரோல் பேக் பண்ணுறது நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா சேவ் பாயிண்ட்டு நம்ம ஒரு இடத்துல செட் பண்ணுவோம். அந்த சேவ் பாயிண்ட்டை எதோட சேவ் பாயிண்ட் இருக்கோ அது வரைக்கும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ரோல் பேக் பண்ணிக்க முடியும். நம்ம சேவ் பாயிண்ட் ஏபிசி இது மாதிரிலாம் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இது உங்களுக்கு எல்லாமே அந்தளவுக்கு புரியாது. உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸாம்பிளோட சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்கள். ஓகே, இதுதான் கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். மீன்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அது அப்டேட்டாக இருக்கலாம், இன்சர்ட்டாக இருக்கலாம், டெலிட்டாக இருக்கலாம், என்ன டிரான்சாக்ஷனாலும் நடக்கலாம். அந்த டிரான்சாக்ஷனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் டிசிஎல். ஓகே, டிக்யூஎல்லாம் என்ன, செலக்ட்னா என்னென்னா இப்போது நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், அதாவது நான் டேட்டாவை பார்க்க தான் செய்யணும். நான் என்னால் எடிட் பண்ணவோ, இன்சர்ட் பண்ணவோ, டெலீட் பண்ணவோ, அப்டேட் பண்ணவோ எனக்கு எந்த ஆக்சஸ் இருக்காது. அதுதான் டிக்யூஎல், டேட்டா கொரி லாங்குவேஜ். ஒன்லி செலக்ட், நம்ம செலக்டை மட்டும் பண்ணலாம். செலக்ட் மீன்ஸ் வியூ பண்ணி பார்க்குறது, டேட்டாவை வியூ மட்டும் பண்ணுறது, அதுதான் டிக்யூஎல். ஓகே, இதுதான் டிக்யூஎல், செலக்ட் பண்ணுறது. டிசிஎல்லாம் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, அதுதான் கமிட், ரோல் பேக், சேவ் பாயிண்ட். இது டிசிஎல்லாம் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், அது கிராண்ட் ரிவோக். டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறது, யாருக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும், அதெல்லாம் ரிவோக் பண்ணுறது இந்த ஐட்டம்ஸ். அப்புறம் டிஎம்எல்லாம் மேனிப்புலேட் பண்ணுறது டேட்டாவை, அது இன்சர்ட், அப்டேட், டெலிட்.
DDLனா கிரியேட் ட்ராப் ஆல்டர் ட்ரங்கேட். இப்போ இது உங்களுக்கு புரியாது, பட் இருந்தாலும் நான் இப்போ சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ கிரியேட் டேபிள் டெஸ்ட் ஐடி இன்ட்டுன்னு நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். இந்த டேபிளை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போது இந்த டேபிளில் என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்காம இப்போ நான் பண்ணது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் பண்ணது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். எதனால் இதை நான் டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிடிஎல்ல தான் கிரியேட் இருக்கும். ஏன் டிடிஎல்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அப்படின்னா என்னது, டிஃபைன் பண்ணது. ஏன் இதை டிஃபைன் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐடின்னு ஒரு காலம் வச்சுருக்கோம், நேம்னு ஒரு காலம் வச்சுருக்கோம். இந்த ஐடி காலம் இன்டீஜராக தான் இருக்கணும், நேமுன்ற காலம் வேர்கேராக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் இருக்கணும் டேட்டா. எனக்கு அதர்வைஸ் வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த டேட்டாவை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதனால தான் என்ன சொல்கிறோம், கிரியேட்டை நம்ம டிடிஎல்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் பண்ணிட்டேன். நான் செலக்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு எந்த டேட்டாவும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன், ஒன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், சேம் டெஸ்ட் டேபிளில் ஐடின்ற காலத்தில் சிவான்னு ஒரு வேர்கேரை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன வருது பாருங்கள், இன்வேலிட் இன்புட் சின்டெக்ஸ் ஃபார் டைப் இன்டீஜர் சிவா. நீங்கள் வந்து இந்த இன்டீஜருக்கு போயிட்டு சிவான்ற ஒரு வேர்கேரை இன்சர்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, இதுதான் ஏன் நம்மளால் பண்ண முடியலன்னா, நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க டிடிஎல், நம்ம இந்த டிடிஎல்ல என்ன சொல்லியிருக்கோம், ஐடி வந்து இன்டீஜராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து நான் டேபிள் கிரியேட் பண்ணுறது, டேட்டா டைப்னா என்ன, எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நான் தனி செஷனில் உங்களுக்கு சொல்லுவேன். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதை சும்மா ஜஸ்ட் ஒரு இதாகவே பாருங்கள். ஓகே, இதுதான் இப்போ நம்மளால் பண்ண முடியல, அதனால தான் இது டிடிஎல். இது டிஎம்எல். இப்போ நான் இன்சர்ட் பண்ணது வந்து டிஎம்எல், டேட்டாவை மேனிபுலேட் பண்ணுறது. இந்த டேட்டாவை ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணுவேன், இந்த சிவான்ற டேட்டாவை நான் வேறு ஏதாச்சும் அப்டேட் பண்ணிப்பேன், இல்லை இன்னொரு இன்சர்ட் கூட போட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்எல். இது டிக்யூஎல். இந்த செலக்ட் வந்து டிக்யூஎல். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், செலக்ட் தான் பண்ண முடியும், என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. செலக்ட் பண்ணால் காமிக்கும், அவ்வளோதான். இது டிக்யூஎல். இந்த மாதிரி நம்ம டிசிஎல் டிசிஎல் அதுக்கும் எக்ஸாம்ஸோடு சேர்த்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.